ஓடிடியோட பெஸ்ட்டு பார்ட் இதுதான். பார்க்குற மூவிக்கு ஏற்ற மாதிரி ரெக்கமெண்டேஷன் ஆட்டோமேட்டிக்காக வருது. அப்போ வேலை செய்யாமல் உன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க? அது இல்லை நம்ம ஒர்க் டேட்டாக தான் பார்த்துட்டு இருந்தேன். எது நெட்ஃப்ளிக்ஸ்லையா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள், இப்போ பார்த்த மூவிக்கு ஏற்ற மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு பார்த்தீங்களா? ஆமாடா, அதுதான் டேட்டா அனாலிட்டிக்ஸு. அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி தான் பிஸ்னஸ் டிசிஷன்லாம் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ அமேசானில் வர ரெக்கமெண்டேஷன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அஃப்கோர்ஸ் சேல்ஸோடைய டேட்டா, ப்ரௌசிங் பேட்டர்னு, நீ பண்ணுற பர்ச்சேஸோட ஹிஸ்ட்ரி எல்லாம் டேட்டாவை அனலைஸ் பண்ணி தான் கரெக்டான ப்ராடக்ட்ஸை உனக்கு சஜஸ்ட் பண்ண முடியும். அப்போ தானே நீ அதே ப்ராடக்ட்டை வாங்குவேன். அப்போது ஃபேஸ்புக் ஆட்ஸு, இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ்லாம் இதை பேஸ் பண்ணி தான் டார்கெட் பண்ணுறாங்களோ? ஆமாம், யூசரோட டெமோகிராஃபிக்ஸு, உங்களோட இன்ட்ரெஸ்ட்டு, பிஹேவியர்லாம் அனலைஸ் பண்ணி தான் கரெக்டான பர்சனுக்கு கரெக்டான ஆட்ஸ் எல்லாம் காமிக்கணும்ல. அப்போ தானே அதுலேயே டிஸ்டர்ப் பண்ண முடியும். ஓ, அப்போ இதெல்லாம் வச்சு தான் ரிப்போர்ட் பண்ணுவாங்கல்ல? நீ படித்த சார்ட்டு, கிராஃபு, டேஷ்போர்டெல்லாம் வச்சு தான் ட்ரெண்ட்ஸை நம்ம கிளியராக காமிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் யூசரோட க்ரோத்து, பிஸ்னஸோடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாம் நம்ம டேஷ்போர்டில் தான் காமிக்கணும். அப்போ ரிப்போர்ட் பண்ணும்ல. அப்போது பிஸ்னஸே நம்மளை நம்பி தான் இருக்குல்ல? சரி வந்துட்டீங்க. டேட்டா அனாலிட்டிக்ஸ் பற்றி ஒரு ஜோக் சொல்லிட்டு போங்க. உன்னை நான் வேலைக்கு சேர்த்தேன் பார்த்தியா? ஆமாம், அதுதான் பெரிய ஜோக்.